தட்டில் சுட சுட விலை மாதுவின் மூளை ரோஸ்ட். சென்னையில் நரமாமிசம் மெக்கானிக்கல் இன்ஜினியர். சென்னை துறைப்பாக்கம் குமரன்குடில் பகுதியில் புதிதாக குடியிருப்பு ஒன்று கட்டப்பட்டு வருகிறது. இங்கு காலை நேரத்தில் வேலையை தொடங்க கட்டுமான தொழிலாளர்கள் வந்துள்ளனர். அப்பொழுது குடியிருப்புக்கு உள்ளே செல்லும் பாதையில் பிரம்மாண்ட சூட்கேஸ் ஒன்று கிடந்துள்ளது. அதனை நகர்த்தி போட்டுவிட்டு உள்ளே செல்ல தொழிலாளர் ஒருவர் முயல சூட்கேஸுக்குள் இருந்து ரத்தம் சொட்டியுள்ளது. இதனை பார்த்து அலறிய கட்டுமான தொழிலாளர் உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். குமரன்குடில் பகுதிக்கு வந்த போலீசார் சூட்கேஸை திறந்து பார்க்க ஒரு நொடி ஆடிப்போகினர். காரணம், சூட்கேஸுக்குள் துண்டு துண்டாக வெட்டி கூறு போட்ட நிலையில் உடல் ஒன்று இருந்துள்ளது. விசாரணையில் துண்டு துண்டாக கண்டெடுக்கப்பட்டது சென்னையை அடுத்த மணலியை சேர்ந்த தீபாவின் உடல் என்று தெரியவந்தது. 35 வயதாகும் தீபா மணலி பகுதியில் உள்ள ஒரு ஊதுபத்தி குடோனில் வேலை பார்த்து வந்துள்ளார். இதனையடுத்து தீபாவின் செல்போனை கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்தனர். அப்பொழுதுதான் தீபா யார் என்று போலீசாருக்கு தெரியவந்தது. பகலில் ஊதுபத்தி குடோனில் வேலை பார்க்கும் தீபா இரவு நேரத்தில் ஆண்களுக்கு எஸ்கார்ட் என்று சொல்லப்படும் விலை மாதுவாக இருந்து வந்துள்ளார். அந்த வகையில் டேட்டிங் ஆப் மூலம் கிடைத்த வாடிக்கையாளரை காண அவர் துறைப்பாக்கம் வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து தீபாவின் உடல் பாகங்கள் கிடைத்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அப்போது 25 வயதான இளைஞர் ஒருவர் இரவு நேரத்தில் வந்து குடியிருப்பு வாசலில் சூட்கேஸை போட்டு சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து அந்த இளைஞரின் அடையாளங்களை வைத்து ஃபாலோ செய்து அதே பகுதியில் தங்கியிருந்த 25 வயதான மணிகண்டன் என்பவரை கைது செய்தனர். மணிகண்டன் சிவகங்கையை சேர்ந்தவர். சென்னையில் உறவினர் வீட்டில் தங்கியிருந்து துறைப்பாக்கத்தில் பணியாற்றி வந்துள்ளார். இவர் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஒரு வார காலமாக வீட்டில் உறவினர்கள் இல்லாத காரணத்தினால் டேட்டிங் ஆப் மூலம் பெண் எஸ்கார்ட் ஒருவரை தேடியுள்ளார். அப்படி கிடைத்த தீபாவிடம் ரேட் பேசி துறைப்பாக்கத்தில் உள்ள தனது வீட்டிற்கு வரவழைத்துள்ளார் மணிகண்டன். வந்த வேலை முடிந்த பிறகு எஸ்கார்ட் ஃபீஸ் என 4000 ரூபாயை கொடுத்துள்ளார் மணிகண்டன். ஆனால் கூறிய நேரத்தை விட கூடுதலாக 2 மணி நேரம் இருந்ததால் மொத்தமாக 6000 ரூபாய் தர வேண்டும் என தீபா கூறியுள்ளார். ஆனால் தன்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என மணிகண்டன் தெரிவித்துள்ளார். அதற்கு மொத்தமாக 6000 ரூபாய் தர வேண்டும், இல்லையென்றால் இடத்தை காலி செய்ய மாட்டேன் என தீபா சத்தம் போட்டுள்ளார். உறவினர் வீட்டிற்கு விலை மாதுவை வரவழைத்துள்ள நிலையில் தீபா சப்தம் போட்டால் பக்கத்தில் உள்ளவர்கள் வந்து விடுவார்கள் என பதற்றமாகியுள்ளார் மணிகண்டன். தன்னிடம் தற்போது இல்லை, பிறகு தருகிறேன் என மணிகண்டன் கூற ஏற்க மறுத்து தீபா மறுபடியும் பிரச்சனை செய்ய ஆத்திரத்தில் அவரை சரமாரியாக தாக்கியுள்ளார் மணிகண்டன். இதில் கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே தீபா உயிரிழந்துவிட என்ன செய்வது என்று தெரியாமல் வீட்டில் இருந்து அரிவாள் கத்தியை வைத்து தீபா உடலை கண்டம் துண்டமாக வெட்டியுள்ளார். பிறகு அதனை ஒரு சூட்கேஸுக்குள் வைத்து புதிதாக கட்டி வரும் குடியிருப்பு பகுதியில் வீசியுள்ளார் மணிகண்டன். போலீசாரிடம் சிக்கிய நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கையில் தீபாவின் மூளை உள்ளிட்ட ஒரு சில உடல் பாகங்கள் காணாமல் போயிருப்பது தெரியவந்த நிலையில் இதனையடுத்து போலீசார் மணிகண்டனிடம் மேலும் விசாரித்துள்ளனர். அப்போது உடல் பாகங்களை சூட்கேஸில் போட்டு அப்புறப்படுத்திய பிறகு வீட்டிற்கு வந்ததாகவும் அப்போது தீபாவின் மூளை உள்ளிட்ட சில உடல் பாகங்கள் தரையில் சிதறி கிடந்ததாகவும் அதனை என்ன செய்வது என்று யோசித்த போது தனக்கு பசி அதிகமாக இருந்ததாகவும் அதனால் அவற்றை வறுத்து ரோஸ்ட் செய்து சாப்பிட்டதாக கூறி அதிர வைத்துள்ளான் மணிகண்டன். இதனால் பதறிப்போன போலீசார் உண்மையில் மூளையை மணிகண்டன் வறுத்துதான் சாப்பிட்டானா என ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் மணிகண்டன் செல்போனில் நிறைய எஸ்கார்ட் பெண்களின் கான்டாக்ட் நம்பர் உள்ளது. அவர்களை அழைத்து மணிகண்டன் குறித்து விசாரித்து வருகின்றனர் போலீசார்.